இன்னைக்கு நான் பேச போகிற டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற வலிகள். இந்த உடம்பில் இருக்கிற வலிகள் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நமக்கு சின்னவங்க இல்லை, பெரியவங்க இல்லை, வயசானவங்களாம் இல்லை, எல்லாருக்குமே இந்த பெயின்றது, உடம்பில் இருக்கிற வலிங்கிறது ரொம்பவே நிறையா இருக்குது. ஆனாலும் எல்லாரும் அதோட தான் வாழ்ந்துட்டுருக்கா. ஸோ இது நமக்கு பர்மனெண்ட்டாக ஒரு க்யூர் கிடைக்கணும் அப்படின்னாக்க நிறைய மருந்து எடுத்துக்கிறதுனால கூட இந்த வலிகள்லாம் வருது. அதனால் நம்ம இந்த வலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கச்சு, நமக்கு நிறைய பேர் மாத்திரைகள் நிறையா எடுத்துக்கிறாங்க. அதனால தான் நமக்கு பெயின் வருதுன்னு சொல்கிறாங்க. அங்கங்கே நம்மளோட உடம்பில் ரத்த ஓட்டம் நின்று போய்டுறது, அங்கங்கே அடைப்பு இருக்குது நமக்கு உடம்புல. ஸோ அந்த அடைப்பெல்லாம் நமக்கு போகிறதுக்கு அப்படின்னாக்க நாம் ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கிக்கணும். சீராக்கினாக்க நம்மளுக்கு அந்த வலி எல்லாம் குறையும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறையா தண்ணி குடிக்கணும். உடம்பில் தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணி ஜாஸ்தி இருந்தால் தான் இப்போது நம்மளோட ரத்த ஓட்டம் நல்லாவே போகும். அப்பப்போ நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகளை வெளியில் தள்ளணும். நமக்கு மலச்சிக்கல் இல்லாத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட சிறுநீர் நல்லா போகிறதா அப்படின்லாம் டெய்லி பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துனோன்னா நம்மளோட உடம்பில் இருக்கிற ரத்த ஓட்டம் நல்லாவே போகும். அப்போது நமக்கு பாடி பெயின், கால் ஜாஸ்தியாக இருக்குது இல்லை மேலே ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்க, நமக்கு காலில் ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை நீங்கள் டெய்லி ஒரு அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும். ஒரு ஒரு 5 நிமிஷம் பண்ணணும். கையில் ஒரு புள்ளி இருக்குது, காலில் ஒரு புள்ளி இருக்குது. 5 நிமிஷம் நம்ம அதை பண்ணினோம் அப்படின்னாக்க ஒரு அரை மணி இடைவெளியில் நம்ம கொடுக்கணும். அப்போது கார்த்தால, மத்தியானம், நைட் அப்படி கொடுத்தோன்னாக்க நம்மளோட வலியெல்லாம் நல்லா குறையிறது. இது நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், என்னோடய அனுபவம். ஸோ அக்குபங்க்சரில் இதுக்கு புள்ளி காமிக்கிறேன். நீங்கள் அதை செய்து பயனடையுங்கள்.